நம்முடைய மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற நியாய விலை கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவெடுத்து தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் நியாய விலை கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்திருக்கின்றது. முதலில் அந்த நியாய விலை கடைகளில் 2 கிலோ சர்க்கரையையும் 10 கிலோ இலவச அரிசியும் தீபாவளிக்காக வழங்கப்படும். இந்த சம்பள பாக்கி வாடகை அது கடையில் பணியாற்றுவர்களுக்கு 1 மாதம் சம்பளம் அளிக்கப்படும். பிறகு தொடர்ந்து அவர்கள் சம்பளம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க? கடைகள் எல்லாமே இது ரெடி ஆகிடுச்சு. ரேஷன் கடை இடம் இருக்கு எல்லா தொழிலும். அது 1,45,00,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். அடுத்து அரிசி சர்க்கரை இந்த இரண்டும் இப்போ டெண்டர் வச்சு வாங்கி கொடுப்போம். ஸோ ஒரு அரிசி ஒரு 2 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரை 10 கிலோ அரிசி. இப்போ இந்த இலவச அரிசி திட்டம் வீடு தேடி கொண்டு போகிற திட்டம் எதாவது இருக்கா சார்? நம்மகிட்ட ரேஷன் கடை தந்த பிறகு அங்கேயே கொடுக்கலாம். வீடு தேடி போகிறத பற்றி அரசு ஆலோசனை செய்யும். சார், இந்த மாநில அந்தஸ்து தொடர்பாக தீர்மானம் போட்டீங்க, பிரதமரை பார்க்கறதா சொல்லி டெல்லி போகிறாங்க. அனுப்பிச்சிருக்கோம். மாநில அரசு சம்பந்தமாக தீர்மானத்தை அனுப்பிச்சிருக்கோம் மத்திய அரசுக்கு. சந்திப்பதற்கும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. சந்திப்பதற்கு ஒரு எண்ணம். சார், இப்போ ஒரு மாநில கட்சி ஆரம்பித்து 2 முறை நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதே போல் நடிகர் விஜய் உங்களுக்கு வேண்டிய நண்பர் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? வாழ்த்துக்கள். நல்லா வரணும். மனதாருடைய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு விரைவில் ஒரு மாநில மாநாடு நம்ம புதுச்சேரிக்கே நடத்த போகிறாரு. அதுக்கு அவருக்கு நம்ம என்ன சொல்கிறது சார்? எல்லாவற்றிற்கும் அவர் மேலும் மேலும் உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்து.